நம்மளோட நெருங்கிய நண்பர் மிஸ்டர் செல்வம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ, அந்த கேள்விக்கான பதிலா தான் இந்த ஷார்ட்ஸ் நம்ம போடுறோம். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "உழைக்காமலேயே பணம் சம்பாதிக்கிறது எப்படி? அதுக்கும் முதலீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வேணும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன் கேட்டிருந்தார் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கடுமையா உழைக்க தேவையில்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு அவரு கேட்டிருந்தாரு. உண்மை அப்படின்னா, உழைக்காமலேயே பணம் சம்பாதிக்கிறத பத்தி நம்ம இங்க பேசவே இல்ல. நாம வந்துட்டு உழைக்கிறதா சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மிச்சம் இருக்கிற அந்த 99% பீப்பிளுக்கு அது உழைப்பாவே தெரியாது. ஏன்னா, அவங்க அத விட கடுமையா வந்துட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, ரொம்ப கம்மியான பணத்துக்கு. ஸோ, அவங்க அவங்க வந்துட்டு இது ஒரு உழைப்புன்னு சொன்னா, அவங்க அத நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு உழைப்பே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ, அந்த மாதிரியான ஈஸியான உழைப்ப தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு படத்தோட புரொடியூசர் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு டைரக்டர வச்சுட்டு அந்த படத்த இயக்கிடுவாரு. அந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கும் வேற ஒருத்தர அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. மியூசிக் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டரா ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. பட் அந்த படத்துக்கு முதல் போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பேர் தான் ஃபினான்சியர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய காமெடில விவேக் காமெடில கூட பார்த்துருக்கலாம். வந்துட்டு புரொடியூசர் கிட்ட போய் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஃபினான்சியர் குடுத்த செக்ல வந்துட்டு தண்ணி கொட்டிடுவான். தவிர வந்துட்டு ஒரு ஃபினான்சியர் வந்துட்டு ரஜினி கூட சண்ட போட்டு பிரச்சனையில வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு. பேர கெடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாரியான விஷயம்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். ஸோ புரொடியூசருக்கு பணம் குடுக்குறது யாருன்னா ஃபினான்சியர். அப்ப புரொடியூசர் என்னதான் பண்றாரு அப்படின்னா, ஃபினான்சியரே டைரக்ட்டா புரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, ஃபினான்சியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட வெற்றி தோல்வியில பங்கெடுத்துக்கிறது கிடையாது. நான் இவ்வளோ பணம் போடுறேன், இதுக்கான படம் ஜெயிக்குதோ, தோக்குதோ அதோட வட்டி எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அந்த படத்தோட வெற்றி தோல்விய எடுத்துக்கிறது யாருன்னா புரொடியூசர். அந்த ரிஸ்க் டேக்கிங் அவர் வந்துட்டு அந்த ரிஸ்க் டேக்கிங்க பண்றதுனால தான், அவருக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்குது. பட் போனாலும் போனது தான். பட் அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல. எந்த படம் வந்துட்டு ஜெயிக்கும், எந்த படம் ஜெயிக்காது அப்படிங்கிறது நல்ல அதுக்கு அனுபவம், எவ்வளோ வருஷ அனுபவம் அதில வந்துட்டு நீங்க வந்துட்டு போட வேண்டியிருக்கும். ஸோ அதுதான். இங்க புரொடியூசர் வந்துட்டு டெய்லி வந்துட்டு கடுமையா மூட்டை தூக்கி கல்ல உடைக்கிறாரான்னு பார்த்தா கண்டிப்பா உடைக்கிறது இல்ல. டைரக்டர் மத்த சம்பளம் வாங்குறவங்க அத்தன பேரும் ஷூட்டிங் ஸ்பாட் வரணும். இவரு வந்துட்டு எப்பயாவது வந்தா போதும். ஸோ, அந்த மாதிரியான உழைப்ப தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே ஒரு வேல்யூ இருக்கு. அந்த புரொடியூசர் மட்டும் அங்க இல்லன்னா, ஃபினான்சியர் கிட்ட பணம் இருந்திருக்கும், டைரக்டர் கிட்ட கதை இருந்திருக்கும், நடிகர் வந்துட்டு வீட்ல இருந்திருப்பாரு. படம்ன்ற ஒரு விஷயம் உருவாகியிருக்காது. அதனால தான் அவர் பேரு புரொடியூசர், தயாரிப்பாளர்ன்னு பேரு. அந்த அந்த விஷயத்த தயாரிக்கிறவர் அதுதான். பணம் குடுக்கிறவர் வேற ஒருத்தர். ஆனா தயாரிக்கிறவர் அவரு தான். பணம் குடுக்கிறவங்க தயாரிக்கிறவங்க கிடையாது. ஸோ, நீங்க தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, உங்களுக்கு பணம் குடுக்கறதுக்கு நெறைய பேர் கியூல வருவாங்க.